Hello friends and subscribers, welcome to Cricket Live Action YouTube channel. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் ஆர்சிபிக்கும் நடக்க இருக்கிற மேட்சுக்கான 10 கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 10 கிராண்ட் லீக்கான டெமோ டீம் தாங்க இந்த வீடியோவில் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாமே டெமோ டீம். நல்லா திரும்ப சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. டெமோ டீம். இந்த டீமை பார்க்குறப்போ உங்களோட ஃபேண்டசி நாலேஜுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதிலிருந்து 1 or 2 பேரை சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரேங்க் வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணுங்கள். கரெக்டான சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ½ hour ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் குபேரா ஃபேண்டசியில் ஜாயின் பண்ணலைனாலும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப 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 சூப்பர்வான ஒரு ஆப்புங்க குபேரா ஃபேண்டசி. நம்ம ரொம்ப வருஷமாக நம்ம ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். இதில் இப்போது டிடிஎஸும் ஃப்ரீ பண்ணிட்டாங்க. முன்ன ஜிஎஸ்டி மட்டும் ஃப்ரீ பண்ணியிருந்தாங்க. இப்போது டிடிஎஸ் அண்ட் ஜிஎஸ்டி ரெண்டுமே வந்து குபேரா ஆப்பில் ஃப்ரீ பண்ணிட்டாங்க. ஸோ 100% உங்களால் வந்து டிடிஎஸ் அண்ட் ஜிஎஸ்டி வந்து ஃப்ரீயாக பண்ணிக்க முடியும். இதில் டியோ அண்ட் டியோ ப்ரோன்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த ரெண்டுக்குமே லீடர் போர்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டியோ ப்ரோ ரெண்டுனா என்ன அப்படின்னு தெரியாது நிறைய பேருக்கு. நம்ம யூசர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி இந்த டியோவில் தான் இந்த ஆப்பில் ப்ளே பண்ணுவாங்க. நிறைய ஏர்ன் பண்ணிட்டும் இருப்பாங்க. டியோ அப்படின்னா என்ன, ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டியோ அப்படின்னா இப்போ ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே வந்து கிளாசிக், டியோ ப்ரோன்னு சொல்லி 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் கிளாசிக் அப்படிங்கிறது நார்மல் ஃபேண்டசி. 11 பிளேயரை பிக் பண்ணி நீங்கள் ஒரு டீமை கிரியேட் பண்ணி ப்ளே பண்ணுறது. இந்த டியோ அப்படிங்கிறது ஒரே ஒரு பிளேயர் மட்டும் பிக் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஷன். இந்த டியோ ப்ரோ அப்படிங்கிறது 2 பிளேயரை பிக் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். இது தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் டியோ ஃபஸ்ட்டு சொல்கிறேன். டியோவில் வந்து அவங்களே 5 பிளேயர் வந்து மேனட்ரியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த 5 பேர்த்தோட பேரும் ஷோ ஆகும். அதிலே மாதிரி லீடர் போர்டுன்னு அதிலே உள்ளே காட்டும். அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்பனண்ட் யாரை பிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இது காட்டிடும். ஸோ ஆப்பே ஷோ பண்ணிடும். உங்களோட ஆப்பனண்ட் யாருங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஆப்பனண்ட் பிலிப் சால்ட்டை வந்து பிக் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோமே. பிலிப் சால்ட் வந்து ஒரு 15 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு. நீங்கள் வந்து அவருக்கு அகேன்ஸ்டாக விராட் கோலியை கட்டிடுறீங்க அப்படின்னா, விராட் கோலி ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுக்கிறாருன்னா, ஸோ நீங்கள் வந்து வின். ஒரே ஒரு பிளேயர் மட்டும் பிக் பண்ணி இது ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து டியோ. இந்த டியோ ப்ரோ அப்படிங்கிறது இது தாங்க. இந்த டியோ ப்ரோ அப்படிங்கிறது இது மாதிரி செட் 1 செட் 2ன்னு சொல்லி 10 பேரை கொடுத்துருப்பாங்க. செட் 1லேருந்து ஒரு பிளேயர், எக்ஸாம்பிளுக்கு விராட் கோலி செட் 1லேருந்து பிக் பண்ணிடுறோம். செட் 2லேருந்து யாரை பிக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ விராட் கோலி, ஹேசல்வுட் இப்படிங்கிற ஒரு காம்பினேஷன்ஸில் நீங்கள் செட் பண்ணி கொண்டு போகிறீங்கன்னு வச்சுக்குவோம். இவங்க 2 பேரும் விராட் கோலி 40 பாயிண்ட், ஹேசல்வுட் வந்து ஒரு 40 பாயிண்ட், மொத்தம் 80 பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்துறீங்க. இது உங்களோட ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். அது உங்களோட ஆப்பனண்ட் விராட் கோலி தென் நூர் அகமது இப்படி பிக் பண்ணிடுறாரு. விராட் கோலி 40 பாயிண்ட்டும் நூர் அகமது 50 பாயிண்ட்டும் எடுத்துகிட்டா உங்களோட ஆப்பனண்ட் 90 பாயிண்ட். ஸோ இப்போ உங்களோட ஆப்பனண்ட் வின். இதுதான் இதோட கான்செப்ட். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெண்டுமே டியோ அப்படிங்கிறது ஒரே ஒரு பிளேயர் மட்டும் பிக் பண்ணி ஏர்ன் பண்ணுறது. டியோ ப்ரோ அப்படிங்கிறது செட் 1லேருந்து செட் 2 ரெண்டுலேருந்து ஒவ்வொரு பிளேயரை பிக் பண்ணி நம்ம ஒரு டீமாக காம்பினேஷன்ஸாக உருவாக்குறது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோடு வந்து தமிழ் பெல் இன்ஸ்டன்ட் விட்ராவலும் அவைலபிளாக இருக்குது. டிடிஎஸ் அண்ட் ஜிஎஸ்டி ரெண்டுமே அவங்க பிடிக்கிறதில்ல. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பிலிப் சால்ட், விராட் கோலி, தீபக் ஹுடா, ராகுல் திரிபாதி, ரச்சின் ரவீந்திரா, ரஜித் படிடார். தென் ஆல்ரவுண்டரில் ரவி ஜடேஜா, லியாம் லிவிங்ஸ்டன் அண்ட் ஷாம் கரன், நாதன் எல்லிஸ் அண்ட் ஜெஸ் ஹாசில்வுட். இந்த டீமுக்கு கேப்டனாக வந்து பார்த்திங்கன்னா ஷாம் கரனையும், வைஸ் கேப்டனாக லியாம் லிவிங்ஸ்டனும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இதில் நீங்கள் கேப்டன் ஆப்ஷனை நீங்கள் விராட் கோலிக்கு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக செகண்ட் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பரில் ஜிதேஷ் சர்மா, விராட் கோலி, ராகுல் திரிபாதி, ரஜித் படிதார், ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் தேவ்தாத் படிக்கல், ரவி ஜடேஜா, லியாம் லிவிங்ஸ்டன், ஷாம் கரன், ஜெஸ் ஹாசில்வுட் அண்ட் புவனேஸ்வர் குமார். இந்த பர்டிகுலர் டீமுக்கு நம்ம லியாம் லிவிங்ஸ்டனுக்கு கேப்டனாகவும் ரவி ஜடேஜாவுக்கு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இந்த டீமுக்கு நீங்கள் கேப்டனாக நீங்கள் ருத்ராஜ் கைக்வாடை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக மூணாவது டீமை பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட் அண்ட் விராட் கோலி, தீபக் ஹுடா, ராகுல் திரிபாதி, ரஜித் படிடார், ரச்சின் ரவீந்திரா, ரவி ஜடேஜா, லியாம் லிவிங்ஸ்டன், தென் ஷாம் கரன், ஜெஸ் ஹாசில்வுட், புவனேஸ்வர் குமார். இந்த பர்டிகுலர் டீமுக்கு நம்ம கேப்டனாக
ரவி ஜடேஜாவையும் வைஸ் கேப்டன் ரஜித் படிடாரையும் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நீங்கள் ஒரு கேப்டன் ஆப்ஷனாக அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் விராட் கோலி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வைஸ் கேப்டன் ராகுல் திரிபாதி கூட ட்ரை பண்ணி ஒரு ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த டீம், 4வது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பரில் ஜித்தேஷ் சர்மா, விராட் கோலி, ராகுல் திரிபாதி, சிவம் தூபே, தேவ்தாத் பதிக்கல், குர்னல் பாண்டியா, ஷாம் கரன், லியாம் லிவிங்ஸ்டன், ரவி ஜடேஜா, புவனேஸ்வர் குமார் அண்ட் ஜஸ் ஹாசில்வுட். இந்த டீமுக்கு கேப்டன் ஆப்ஷனாக நம்ம லியாம் லிவிங்ஸ்டனுக்கு கேப்டனாகவும் ரவி ஜடேஜா வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடியவங்க ஓரளவு சேஃபாக இருப்பாங்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் சிங்கிள் ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் விராட் கோலிக்கு நீங்கள் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பவுலர்ஸில் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணக்கூடிய ஜஸ் ஹாசில்வுட் ஆர் புவனேஸ்வர் குமார் இவரு கூட நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 5th டீமை பொறுத்த வரைக்கும் ஜித்தேஷ் சர்மா விக்கெட் கீப்பரில், பேட்டிங் ஆப்ஷன்ஸில் விராட் கோலி, தீபக் ஹுடா, ராகுல் திரிபாதி, ரஜித் பதிதார், லியாம் லிவிங்ஸ்டன், ரவி அஸ்வின், ரவி ஜடேஜா அண்ட் ஷாம் கரன், குர்னால் பாண்டியா அண்ட் கலீல் அஹ்மதி. இந்த டீமுக்கு வந்து விராட் கோலிக்கு வந்து கேப்டனாகவும் ராகுல் திரிபாதிக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கு. ஸோ இதில் நீங்கள் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ஷாம் கரனுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி கேப்டன் ஆப்ஷனாக ரவி ஜடேஜா கூட இந்த டீமுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக 6வது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பரில் ஜித்தேஷ் சர்மா, விராட் கோலி, ராகுல் திரிபாதி, ரஜித் பதிதார், தேவ்தாத் பதிக்கல், குர்னல் பாண்டியா, ஷாம் கரன், லியாம் லிவிங்ஸ்டன், ரவி ஜடேஜா, புவனேஸ்வர் குமார் அண்ட் ஜாஸ் ஹாசில்வுட். இந்த டீமுக்கு வந்து புவனேஸ்வர் குமாருக்கு கேப்டனாகவும் ஷாம் கரனுக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இந்த டீமுக்கு நீங்கள் கொஞ்சம் சேஃபாக போகிறதா இருந்தால் கேப்டன் ஆப்ஷனாக லைக் நீங்கள் விராட் கோலிக்கு கூட கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஜாஸ் ஹாசில்வுட்டுக்கு கூட ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக 7வது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பரில் பிலிப் சால்ட், தென் விராட் கோலி, ராகுல் திரிபாதி, சிவம் தூபே அண்ட் டிம் டேவிட், ஷாம் கரன், லியாம் லிவிங்ஸ்டன், ரவி ஜடேஜா, கலீல் அஹ்மத், யாஸ் தயால் அண்ட் நூர் அஹ்மத். ஸோ இந்த டீமுக்கு ராகுல் திரிபாதிக்கு கேப்டனாகவும் விராட் கோலிக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இந்த டீமுக்கு ஷாம் கரனுக்கு கூட நீங்கள் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நூர் அகமதுக்கு கூட நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பிலிப் சால்ட் அண்ட் ஜித்தேஷ் சர்மா 2 பேர் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில், விராட் கோலி, ராகுல் திரிபாதி, சிவம் தூபே அண்ட் ரவி ஜடேஜா, லியாம் லிவிங்ஸ்டன், ஷாம் கரன், நாதன் எல்லிஸ், யாஸ் தயால் அண்ட் புவனேஸ்வர் குமார். இந்த டீமுக்கு நம்ம லியாம் லிவிங்ஸ்டன் அண்ட் ஜடேஜா இவங்க 2 பேரும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்துருக்கோம். ஸோ மெஜாரிட்டியான மேட்சஸில் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு நம்ம மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாமே டாப் 5லேயே வந்துடுறாங்க. தென் பவுலும் மினிமம் ஒரு 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கும். ஸோ இந்த டீமுக்கு நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் லைக் நீங்கள் விராட் கோலிக்கு கூட, ஏன்னா விராட் கோலிக்கு சிங்கிள் ஆப்ஷனுங்கிறப்போ ரிஸ்க் ஆப்ஷன் மாதிரி தான் தெரியுறாரு, அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணலாம். கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் ஷாம் கரனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போல் 9வது டீமை பொறுத்த வரைக்கும் ஜித்தேஷ் சர்மா, விராட் கோலி, ராகுல் திரிபாதி, சிவம் தூபே, டிம் டேவிட், குர்னல் பாண்டியா, ஷாம் கரன், லியாம் லிவிங்ஸ்டன், ரவி ஜடேஜா, ஜஸ் ஹாசில்வுட் அண்ட் யாஸ் தயால். இந்த டீமுக்கு வந்து ஷாம் கரனுக்கு கேப்டனாகவும் ரவி ஜடேஜாவுக்கு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் விராட் கோலி, தென் ராகுல் திரிபாதி இவங்களை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு நீங்கள் லைக் ஜாஸ் ஹாசில்வுட் கூட இந்த டீமுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போது ஒரு 9 கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸை இப்போ நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே டெமோ டீமாக கன்சிடர் பண்ணுங்கள். இப்போது சிம்பிள் தாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த டீமை பார்க்குறீங்க, இந்த டீமில் வந்து லைக் டிம் டேவிட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல டிம் டேவிட் தேவைப்படாது, அந்த இடத்துல ரஜித் படிடாரை நம்ம பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணாலும் சரி, இல்லை ருத்ராஜ் கைக்கோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு இருக்க ஃபேண்டஸ் நாலேஜுக்கு அது தோணும் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த பிளேயரை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த இடத்துல ருத்ராஜ் கைக்கோடையோ அல்லது ரஜித் படிடாரையோ நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே டெமோ டீமாக கன்சிடர் பண்ணுறப்போ இதிலிருந்து 1 or 2 பிளேயர் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறப்போ உங்களோட டீம் நல்ல காம்பினேஷனோட நல்ல ரேங்க் வருவதற்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே டெமோ டீமாக கன்சிடர் பண்ணி டீம்ஸை வந்து மேக் பண்ணுங்கள், ஒரு ஒர்த்தபிள் பிக்காக வந்து இருக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.